அந்த வீடியோவில் காட்டப்படும் ஹவு செக்யூர் ஐஸ் மை பாஸ்வேர்ட் வெப்சைட்டின் நோக்கம் நீங்க பயன்படுத்தும் பாஸ்வேர்டு எவ்வளவு நேரத்துல ஹேக்கர்ஸ் உடைக்க முடியும் என்பதை எஸ்டிமேட் பண்ணி காட்டுவதுதான். வெப்சைட்டுக்கு போனதும் ஒரு பாஸ்வேர்டை டைப் பண்ண சொல்லும். நீங்க டைப் பண்ணும் பாஸ்வேர்டை சர்வர் அனுப்பப்படாது. அது உங்க ப்ரௌசர்லயே அனலைஸ் பண்ணப்படும் என்று வீடியோவில் விளக்கப்படுகிறது. அதாவது உங்க பாஸ்வேர்ட் சேவ் ஆகாது அல்லது ஸ்டீல் பண்ணப்படாது. நீங்க சிம்பிள் பாஸ்வேர்ட் மாதிரி 123456 அல்லது பாஸ்வேர்ட் டைப் பண்ணினா வெப்சைட் உடனே 10 செகண்ட்ஸ் அல்லது இன்ஸ்டன்ட்லி கிராக்ட் ஆனு காட்டும். இதன் மூலம் வீக் பாஸ்வேர்டுகளை ஹேக்கர்ஸ் எவ்வளவு சீக்கிரம் பிரேக் பண்ணிடுவாங்கன்னு புரிய வைக்கிறது. அடுத்ததாக கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும் உள்ள பாஸ்வேர்ட் டைப் பண்ணினா டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அது இன்னும் செக்யூர் இல்லைன்னு காட்டும். அப்புறம் நம்பர்ஸ் மற்றும் சிம்பிள்ஸ் சேர்த்து லாங் பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது இயர்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ன்னு டைம் டிஸ்பிளே ஆகும். இதனோட அர்த்தம் பாஸ்வேர்ட் லெங்த் அதிகரிக்கும் போதும் கேரக்டர் மிக்ஸ் நல்லா இருக்கும்போதும் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் மூலம் ஹேக் பண்ணுறதும் ரொம்ப கடினமாகும் ஏங்கிறது தான். இந்த வெப்சைட் மூலமாக வீடியோ சொல்கிறதோட முக்கிய மெசேஜ் என்னன்னா, பாஸ்வேர்டின் ஸ்ட்ரெங்க்த்துங்கிறது லெங்த் ப்ளஸ் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்தது. ஷார்ட் மற்றும் சிம்பிள் பாஸ்வேர்ட் ரொம்ப டேஞ்சரஸ். லாங்காகவும் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்ச பாஸ்வேர்டு தான் ட்ரூலி செக்யூர். அதனால தான் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணணும். கூடவே 2FA எனேபிள் பண்ணணும் என்ன வீடியோ முடிவில் அட்வைஸ் பண்ணுகிறது. ஹவு செக்யூர் ஐஸ் மை பாஸ்வேர்ட் வெப்சைட் ஒரு வார்னிங் 2 உங்க பாஸ்வேர்டு இப்படியே இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் ஹேக் ஆகும் கண் திறக்க வைக்கிற ஒரு டெமோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.